சோசியம் ஆல்பம் ஆல்பம் சோசியம் ஆல்பம் சோசியம் ஆல்பம் ஜோசியம் என்னடா புதுசா இருக்கு? ஆல்பம் ஜோசியம் வாங்க. நானா ஐயா? நீ தானே கூப்பின? வணக்கம் 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 வணக்கம். ஆமா, கிளி ஜோசியம் எலி ஜோசியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்த பிச்சு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க நாப்பல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறோம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரைய பாரு, முகரைய. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்க நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர்ல இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானியோ. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க நாங்க நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பனா நம்பாடி போயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் நல்லது பாரு. கேக்குறா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துக்க பாரு. ஐயா ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். எடுக்கிறேன். சுமன் சொன்னமா? My name is Benz. காஸ்ட்லி வெஹிக்கிள். I like you. Hey, maintenance ஜாஸ்தி. ஆனா வண்டி ஓட்டறதுக்கு ஸ்மூத்தா இருக்குமே. மைலேஜ் தர மாட்டல? டீனேஜ் ஃபிகரா இருக்கேடி. ஓகே. ஒரு கூட்ட ஒரு தடவை வண்டி ஓட்டணும்னா ஓட்னா 10,000 ரூபாய் ஆகும். அண்ணே, இது ஓன் போர்டுல நே டீ போடுனே. ஆல் இந்தியா பர்மிட்னே. அண்ணே, அங்க ஒன்னு குத்து விளக்காட்ட ஐயர் விட்டு பொண்ணு உங்களையே பாத்துட்டு இருக்கனே.
லவ்வா நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ப்ரூவ் பண்ற பாரு. குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி. யாரா நீ? நான் தான் சும்மா. சும்மானு பேரை வச்சுக்கிட்டு சஃபாரில வந்து விழுற லாரியில போய் விடா. லாரியா? அதை விடுங்க. நம்ம லெவலுக்கு இந்த ஃபிகர் தானே ஒர்க் அவுட் ஆகும். அங்க பாருங்க மதுரை மறி குழந்தை. பாரி குழந்தை. மச்சான் அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயா ரெண்டு பல்லுக்காரி ஐர மீன் கண்ணுக்காரி. சும்மா 2 நாள் ஆளக்கானா வண்டி வழக்கம் போல ஆயில் சர்வீஸ் போயிருந்துச்சு. ஏய் என்னப்பா அது எதிர்க்கட்சி வட்டம் இங்க வந்துட்டு போகுது ஒண்ணுமில்லாரு நாளைக்கு சாயங்காலம் தேனாம்பேட்டையில மீட்டிங் நடக்கிறதா. அதை கல்லறிஞ்சு கலைக்கிறக்கா 50 பேர் கேட்டா தலைக்கு 400 ரூபா பேசி 5000 ரூபா அட்வான்ஸும் வாங்கிவிட்டேன். ஒரு லோடு கல்லு ரெடி. என்னமோ கரும்பு கட்டு லோடு ஏத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐரே அண்ணா இப்பதான் பேசினாரு அந்த மீட்டிங் நம்ம தான் கூட்டம் சேர்க்க போறோம். அப்படியா? அப்ப கட்ட பேர்ல கொடி கட்டின்னு கிளம்பிட வேண்டியதான். அடி வாங்குறது நம்ம ஆளு, அடி குடுக்கறது நம்ம ஆளு. ரோஜா ரோஜா சவுண்ட் சரோஜா. ஏய் யாரு? நான் தான் சுமோ. ஏய் சுண்டி மோதிரம் அங்கேல உள்ள வராத. ஏன்? நீ ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள காலை வச்சா 9 தடவை என்ன கை வச்ச மாதிரி ஊர் முழுக்க சொல்லுவேன். நல்ல விஷயம் தானே. யோ எதுக்கு அங்க வந்த? ஆறு உன்னைய கூட்டிட்டு வர சொல்லுச்சு. உனக்கு எமையும் சுண்டி மோதிரம்னு பேர் வச்சது? அப்படி கேளு. எங்க அம்மா அவத்துல 7.5 மாசத்து பிள்ளையா நான் இருக்கும்போது அதுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தட்டுல போட்டு வலிச்சு வலிச்சு ஒவ்வொரு வரலா சூப்பும் போது மோதிரம் லொபக்குன்னு உள்ள போயிடுச்சு. மோதிரம் உள்ள போனதை பார்த்த எங்க அப்பன் ஒரு மான சுண்ட கஞ்சி வாங்கி எங்க அம்மா வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வச்சான். மோதிரம் வந்துச்சா? மோதிரம் வரல. 7.5 மாசத்து பிள்ளையா நான் தான் வெளியே வந்தேன். கொரப்பிரசவமா? குறப்பிரசவமா பிறந்தாலும் சுகப்பிரசவம் இல்ல. அதுக்கப்புறம் மோதிரத்தோட பிறந்தனால எங்க அம்மா எனக்கு மோதிரம்னு பேர் வச்சிச்சு. சுண்டக்கஞ்சி ஊத்தலாண்டி பிறந்தான்னு சொல்லி எங்க அப்பா சுண்டக்கஞ்சின்னு பேர் வச்சனால எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு சண்டை. அப்புறம் ஒரு வழியா சமாதானமாயி சுண்டி மோதிரம்னு பேர் வச்சாங்க. அதை நான் சாப்பிட்டா வெள்ளைக்கார ஸ்டைல்ல சுமோ அப்படின்னு. போயிட்டாளா? நான் ரிட்டர் சொன்னியா? ஆமாக்கா நாளைக்கு மீட்டிங் இருக்குது. பைக்ல உன் தங்க வசதி எடுத்து விட்டு எதிர்க்கட்சியை நார் அடிக்கணும். நீ லிஸ்ட கொண்டா நாக்க பிடிங்கிற மாதிரி நான் நேரம் கீசிறேன். கெட்ட வார்த்தை பேசலாம்ல? அப்பப்போ தாமான்னு எடுத்து விட்டு கலகிடுறேன் விடு. பெருசே நீ எப்ப மாதிரி கீழே கிடக்கிற செருப்பெல்லாம் பொறுக்கிறான்ட்டு ஏட உடம்பு அடி வாங்கிறாத. சரியாரு. காருங்கள் எடுத்து யாரும் வீசக்கூடாது. செங்கலே காய்கறி தான். நாராயணன் கோபி தவிர மேட பக்கம் யாரும் கல்லடி கூடாது. தெரியாம அக்கா மேல படிச்சு அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கிற கதை தான். இப்பொழுது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி ஐந்தமிழ் சாறு செந்தமிழ் குழம்பு முத்தமிழ் சோறு சவுண்ட் சரோஜா அவர்கள் சப்தம் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பீரங்கியை ஒதுக்கி செய்வார். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். உள்ள போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம். இதுதான் வாழ்க்கை. இது தெரியாத கஸ்மாலம் நீ. டேய் ராசரத்னம் ஒன்னதாண்டா. நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். ஏன் தலைவனாடா திட்டுற? கொலா புட்டு செய்ய தெரியுமாடா உன் தலைவனுக்கு? அரிசி மாவை எட்டு காய வச்சு கொழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பன்னிட்டா சும்மா கும்மன் இருக்கும். கொலா புட்டே செய்ய தெரியாத வான் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொலா போட்டு தண்ணி விடுவான்? அடி கொம்மால எவன்டாதே பாக்கெட்ல இருக்கிற ராக்கெட் எடுத்து ஜாக்கெட்ல விடுதே. டேய் ஒழுங்கான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வாங்கடா. உனக்கு மூஞ்சில மீச நான் எனக்கு முழங்கால மீசடா. நெஞ்சில இருக்கிற மஞ்சா டானிகெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவேண்டா. பாடு பாக்குறீங்களா? இது எம்எல்ஏ தங்கராஜு அண்ணன் ஆட்டு தொட்டி ஆண்ட எந்தெந்த வீட்டுக்காதவ ராத்திரியில தட்டுறான் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் பந்தா பாண்டியன். டேய் நீ தான் பாண்டியன் எங்களுக்கு என்ன தெரியாது? மேல விட்டாங்க சரோஜா காலி பண்ணியோ எடுத்து அடிக்கடா. உங்ககிட்ட உங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஏய் அடி கோமால எம்எல்ஏ கல்லறிய யாத்தி மாஸ் சவுண்ட் சரோஜா.
எவன்டா அவன்? ஆட்டை எடுத்து வீசுறீங்க. என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? அறந்தாங்கில இருந்து அத்தை புள்ள வந்திருக்குது. அது குளிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். ஓ என்ன சவுண்ட் சரோஜா வாட்டர் வனஜாவா மாறிக்கிட்டு இருக்க? அடி மூஞ்சி மேல இந்த கலப்பை எங்கடே வச்சிக்கிறேன். என்னடா இடிதாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிற அறந்தாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காரு. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன் வாங்கடா போலாம். ஏலா 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 ஏலம்மா. இவளோட கொண்டைகளை பார்த்து வச்சீங்கன்னா அங்க அவளோட இவளோட கூந்தலே கும்முன்னு இருக்குதா? அந்த அண்ணே, இதுக்கு மேல உங்களுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது இல்ல? வரமாட்டேங்குதா? டேய் புஷ்வானமெல்லாம் வராடா. அப்படியே ஓட்டே